கொங்கு மக்கள் மரியாதையான மக்கள், மரியாதையான வார்த்தைகளை பேசுகிற மக்கள். ஒரு குழந்தைய கூட சாமின்னு கூப்பிடுற மக்கள் நீங்க தான் சார். உங்களுக்கு நீங்களே கை தட்டலாம். நான்லாம் மெட்ராஸ்ல இருக்கேன். அது எவ்வளவு பாவப்பட்ட ஊர்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். போன வாரம் ஒருத்தன் பொங்கல்ல கல் இருந்துக்கு பிறகு கல்யாண வீட்டில் சொல்றான், என்னடா இளவு பிடிச்ச பொங்கல்னா. ஒருத்தன் வேகமா வந்தான், கல்யாண வீட்டில் வந்து இழவு குழம்பு பேசாத, சுத்த கருமாந்திர பிடிச்ச ஆளா இருப்ப இருக்குன்னா. மூணாவது ஒருத்தன் வந்தா, ஏன்டா கல்யாண வீட்டில் வந்து இழவு கருமாந்தான்னு பேசுறீங்க, உங்களா சுடுகாட்டணும் வைக்கணும் அவன். நாலாவதா பெரிய மனுஷன் வந்தாரு, அதுதான் தீர்ப்பு சரியா சொன்னார். எப்படி வந்தமா சாப்பிட்டமா மொய்ய வச்சமான்னு போங்கடா, யார் தாலி எடுத்தா நமக்கு என்ன வந்ததுமா. நான் மெட்ராஸுக்கே வரலையா. இவனை எல்லாம் வச்சுட்டு ஒரு கல்யாணம் நடத்த முடியுமா சார்? உண்மையாவே சொல்றேன், நல்லா ரசிக்கிறீங்க நீங்க. நான் வந்ததுல இருந்தே பாத்துருக்கேன். சில பேர் ரசிக்க மாட்டான் சார், அப்படியே பார்ப்பான். பேச பேசு பேச பெரிய காமெடி அதே. அன்னைக்கு விழுப்புரம் பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன ஒருத்தர் அப்படின்னாரு. ஒற்றுமை நீங்கினா அனைவருக்கும் தாழ்வுனே அப்போ அவரு அப்படின்னாரு. உங்களை போல் ரசிகர் உண்டானே அப்போ அப்படின்னாரு. அப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தா அந்த ஐயாவுக்கு நரம்பு தளர்ச்சியா. அப்புறம் போய் ரசிகர் நினைச்சு 3/4 மணி நேரம் பேசியிருக்கேன் நான். ஒரு 3 இடத்துல நம்ம உஷாரா இருக்கணும். ஒரு தியேட்டருக்கு போனா ஏற்கனவே படம் பார்த்தோம், பக்கத்துல உட்காரப்படாது. உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை கதை சொல்லியே காலி பண்ணிட்டு வந்தேன். இப்போ ஒரு படம் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சது டான்னு ஒரு படம். பக்கத்துல உட்காந்தா அந்த படம் பார்த்துட்டாம இருக்கு. ஏற்கனவே போய் உட்கார்ந்த பொண்ணு முதல் சீனு. அப்பதான் சமுத்திரகனி சைக்கிள் எடுத்துட்டு வர்றாரு சார். இவன் உடனே என்ன நெண்டி சொல்றான், சமுத்திரகனி செத்துருவாருன்ட்டான். அந்த படத்திலே கடைசி சீன் அதான். அவர் எப்ப சாவார்னே நான் படம் பார்த்துருந்தேன். ஒரு ஹோட்டலுக்கு போனா எங்க உட்காரக்கூடாதுன்னா, இந்த வாஷ் பேஷன் பக்கத்துல ஒரு சீட்டு போடுவாங்க, அங்க உட்காரக்கூடாது. ஏன்னா சில பேர் கையை கழுவான், சில பேர் வாயை கழுவான், சில பேர் 2 விரல உள்ள விட்டு குடலையே கழுவான். போகும்போது மூஞ்சில தண்ணியை தெளிச்சு வச்சிருப்போம். இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காம அவன் பக்கத்துல உட்காரப்படாது. நான் ஏதாவது சொல்லி நீங்க சிரிச்சிட்டீங்கன்னா, என்ன சொல்றான் அந்த கருப்பண்ணு சிரிக்கிற அன்னைக்கு. சிரிச்சாதான் அதுக்கு பேர் முகம், சிரிக்கலன்னா அது பேர் முகர கட்டை. இன்னொரு இடத்துலயே உட்காரக்கூடாது. எங்க தெரியுமா? எங்க பஸ்ல ஏறினோம்னா 3 பேர் சீட்ல நடுவுலவே உட்கார்ந்துருக்க கூடாது. நம்ம ஏறினோம்னா இந்த ஓரத்துல இருக்க வழி விடுவான். உள்ள போனா வச்சு கொல்ல போறாங்கன்னு அர்த்தம். நீங்க மெட்ராஸ் போறதுக்கு இந்த 3 பேர் சீட்ல நடுவுல உட்காருங்க. இங்கிட்டு இருக்கவங்க கேட்பான், அண்ணே எங்க சைதாப்பேட்டை, இவன் குரம்பேட்டை. 2 பேரும் பஸ் கிளம்பி 10ஆம் நிமிஷம் நம்ம தோள்பட்டையில படுத்துருவாங்க. அப்பப்போ முடிச்சு பார்த்து எந்த ஊரு, உளுந்தூர்பேட்டை டப்புன்னு படுத்துக்குவான். அது அப்பதான் 1 லிட்டர் தண்ணியை வாங்கி அப்பதான் குடிக்க போவான். டிரைவர் நச்சுன்னு பிரேக்க போடுவாரு. ஐயோன்னு இங்கிட்டு திருப்பா இவன் காவாசியை குடிச்சிருவான், இங்கிட்டு திருப்பா இவன் காவாசியை குடிச்சிருவான். ஏன்னு இது மாதிரி அவஸ்தையை அனுபவிக்கவே கூடாது. அன்னைக்கு ஒரு நாள் திருச்சி பட்டிமன்றம் போயிட்டு இருக்கேன். பஸ்ல பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவன் இந்த மேல்மருவத்தூர் வந்தா எழுப்பிவிடும் என்னன்னா, சரி மேல்மருவத்தூர் தானே எழுப்பிவிடுவோம்ட்டு நல்லா கொஞ்சம் 55 வயசானவனா வந்தாரு. டக்குனு எழுப்பிவிடலாம்னு 2 மணி நேரம் நான் முழிச்சிருந்து ராத்திரி 3 மணிக்கு மேல்மருவத்தூர்னா இந்த சட்டை கிளப்பி விடுங்க தம்பின்னா. பஸ் சட்டை கிளப்புறேன். ஆத்தா தாயே எல்லாரையும் காப்பாத்தணும் படுக்கணும் தூக்கிட்டான் சார். அவன் ஜாமி கூட ஒண்ணு எழுப்பியிருக்கான். அவன் ஜாமி கூட என்ன 2 மணி நேரம் காவலுக்கு வச்சிருக்கான் சார். அவன் ஏன் அப்படி பண்றேங்கிறேன். போற வருஷம் கும்பிடுவேன், ராத்திரில போனா கும்பிடாம போகப்படாதுல. ஆனா உண்மையாவே அருமையான ஒரு ஈரோடு. ஒரு பாட்டோட ஆரம்பிச்சிருவோம். அம்மன் கோயில் கிழக்கால என்ன, அம்மன் கோயில் கிழக்கால்
சிங்காராமனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா, சிங்காராமனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா, சங்கீதம் படிக்க சொல்லி சாரீரம் கொடுப்பாள அம்மன் கோயில் கிழக்காலே அன்னபயம் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிக்குதடி அடியே நடுதன நம்ம கண்டு சொக்குதடி நடுதன நம்ம கண்டு சொக்குதடி, நடுதன நம்ம கண்டு சொக்குதடி. ஆஹா சிறப்பு. நல்லா ஜோரா கைத்தட்டு, நம்ம நல்லா இருந்தா நல்லா கைத்தட்டுங்க.